கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் வாழ்த்துக்கள். இப்போ குழந்தைங்க கையில மோஸ்ட்லி என்ன இருக்குன்னு பார்த்தா புத்தகத்தை விட மொபைல் அதிகமா இருக்குது. எல்லாமே ரீல்ஸ் பார்க்கறதா இருக்கட்டும், யூடியூப்ல பார்க்கறதா இருக்கட்டும், ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாரும் யூஸ் பண்றாங்க. அது மூலியமா குழந்தைங்க என்ன கத்துக்குவாங்க அப்படின்னா நல்ல விஷயங்களை விட நிறைய தவறான விஷயங்கள் கத்துக்கிறாங்க. அது நம்ம தடுக்க என்ன பண்றோம்? நம்ம தான் மொபைல் அதிகமா தராங்க. அவங்க என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க கண்காணிக்கணும். அப்புறம் இளைய தலைமுறை எல்லாமே என்ன பண்றாங்க, போதைக்கு அடிமையாகிறாங்க. போதைக்கு அடிமையாகிறதுனால அவங்களோட உடல்கள் மட்டுமல்ல, அவங்களோட குடும்பங்கள் மட்டுமல்ல, சுற்றி உள்ள மக்களோட வாழ்க்கையும் பாதிக்கப்படுது. அப்போ ஒவ்வொரு இளைஞர்களையும் மற்றவா பாத்துக்கிறதுக்கும் நல்லதை வளர்க்கறதுக்கும் நல்லது சொல்லித்தரதுக்கும் யாரோட பொறுப்பு? நம்மளோட பொறுப்பு தான். இன்னொரு பையன் அப்படி இல்லாம யார் எந்த ஒரு தவறு செஞ்சாலும் எல்லாருமே தட்டி கேட்கலாம். இங்க உள்ள எல்லாருமே நம்மளோடது, நம்ம அம்மா, நம்ம அப்பா, நம்ம பசங்க, நம்ம குழந்தைங்க அப்படின்னு எண்ணத்தோட யார் எந்த தவறு செஞ்சாலும் கேட்கலாம். அப்ப என்ன பண்றோம்? நம்ம சுற்றி உள்ள குடும்பத்துல சந்தோஷமான வாழ்க்கையை ஏற முடியும். கிறிஸ்துமஸ் எதுக்கு கொண்டாடுறாங்க பாத்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் அன்பா பகிர்றதுக்கும் சந்தோஷத்தை பகிர்றதுக்கும் தான் கொண்டாடுறாங்க. இந்த வருஷம் கிறிஸ்துமஸ் எப்படி போனச்சுன்னா நல்ல சந்தோஷமா இருந்துச்சு, நிறைய லவ் கிடைச்சிச்சு, அப்புறம் நிறைய சந்தோஷங்கள் கிடைச்சிச்சு. கிறிஸ்துமஸ் அதான் கொண்டாடுறாங்க. அது இந்த வருஷம் நிறையவே கிடைச்சிச்சு. அந்த கிடைச்ச தாண்டமா இருந்தவங்க எல்லாருக்குமே நன்றி. இங்க உள்ள எல்லாரும் சோசியல் மீடியால ஒரு விஷயமும் இருக்குது. அதுல நிறைய ஃபேக் நியூஸ் நிறைய வருது, தப்பான வீடியோ நிறைய வருது. இங்க பண்ண நிறைய வருது. சோ அதை எல்லாமே குழந்தைங்க என்ன பண்றாங்க, வளர தரப்பு என்ன பண்றாங்க, அதை ஃபாலோ பண்றாங்க. அப்ப என்ன பண்ண முடியும்? நம்ம அடுத்த கட்டத்துக்கு எதுவும் கொண்டு போக முடியாது. அதனால எல்லாரும் நினைக்கிறாங்க, பொண்ணு இன்ஸ்டால அவ்வளவு பாலிசி வச்சிருக்கிறாரு, 10th படிக்கிற அவ்வளவு பாலிசி வச்சிருக்காரு நினைக்கிறீங்க. அதெல்லாம் பெருமை கிடையாது. அதெல்லாம் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுது, நம்ம லைஃபை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுது. குழந்தை கையில என்ன இருக்கணுமோ அதுதான் இருக்கணும், இளைஞர் கையில என்ன இருக்கணுமோ அதுதான் இருக்கணும். அப்புறம் எல்லாமே சொல்லுவாங்க, ஒரு ஸ்பீச் நடந்துச்சு, அம்மா ஒரு மறந்துடுவாங்க அப்படின்ட்டு. அது அம்மா மறக்கிறாங்களோ இல்லையோ, அதை மறக்க வைக்கிறது குழந்தைங்க மட்டும்தான். அம்மா ஒருபோது மறக்க மாட்டாங்க. குழந்தைங்க மட்டும் தவறுனா தான் குழந்தைங்களுக்கு கோபம் குழந்தைங்க அம்மா மறந்துடுறாங்க. அதெல்லாம் இல்லாம எல்லாம் ஒற்றுமையா சந்தோஷமா இதே மாதிரி வருஷம் நல்லபடியா கொண்டாந்து நல்லா போயிடும், சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ட்டு வாழ்த்துக்காக.